ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து காலையில டிஃபனுக்கு கருப்பு கவுனி அரிசியில ஊற வச்சுட்டேன். சரி என்ன செய்றோமோ நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நேத்து நைட்டு ஊற வச்சிருந்தேன். அதில வந்து பாதி எடுத்து நான் வந்து வேக விடல, அரைச்சுட்டேன். பாதிய அரைச்சுட்டு, தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு, அதில அரைச்சத எடுத்து ஊத்தி, நம்ம கேழ்வரகு கஞ்சிலாம் செய்வோம்ல, அதே பக்குவத்தில அந்த எடுத்து ஊத்தி, நல்லா கலந்து கட்டிப்படாம கலந்துட்டு, சிம்ல வச்சு நல்லா வேக விட்டுறலாம். ஆனா நம்ம குக்கர்ல போட்டு முழுசா வேக வச்சா தான் ரொம்ப நேரம் ஆகும். இந்த மாரி அரைச்சுட்டு செய்யும்போது, நம்மளுக்கு ஈஸியா முடிஞ்சிரும். காலையில வந்து வேக வைக்க டைம் இல்ல கருப்பு கவுனி அரிசி கஞ்சி சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசையா இருந்துச்சுன்னா, நம்ம இந்த மாரி மிக்ஸியில அரைச்சுட்டு செஞ்சா ரொம்ப ஈஸியா இருக்கு. சீக்கிரமா ரெடி ஆயிடும். வெந்ததுக்கப்புறமா தேங்காய் பால் திக்கா எடுத்து அதில ஊத்தி கலந்துட்டு சாப்பிட்டு பாருங்களேன். இதுவும் சூப்பர் டேஸ்ட்டா இருக்கும். சர்க்கரை வேணாலும் போட்டுக்கலாம். உப்பு போட்டு கலந்து குடித்தாலும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து சர்க்கரைய போட்டு கலந்துட்டேன். அதுக்கப்புறம் இவங்ககிட்ட கேட்டேன். இவங்க வந்து எனக்கும் சர்க்கரையே போட்டுருன்னாங்க. "என்னங்க சர்க்கரை போடவா?" அப்படின்னேன். போடு போடுன்னாங்க." அப்போ நாட்டு சர்க்கரை இருந்தது. அவங்களுக்கு அத போட்டு கலந்து குடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து நாளைக்கு இடியாப்பம் செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி பார்த்தேன். நீயா நானால. அவங்க வந்து கருப்பு கவுனி அரிசியில இடியாப்பம் புழிஞ்சிருந்தாங்க. சூப்பரா இருந்தது. அதான் ட்ரை பண்ணுறதுக்காக இன்னைக்கு வந்து இந்த மிச்சம் இருக்க அரிசிய நல்லா காய வச்சுட்டு, அது நல்லா வறுத்துட்டு செய்யணும். அத நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். நாளைக்கு இடியாப்பம் புழிஞ்சிட்டேன்னா காட்டுறேன். கருப்பு கவுனி அரிசியில நீங்க ஏதாவது ரெசிபி செஞ்சிருந்தீங்கன்னா, போடுங்க கமெண்ட்ல. நானும் ட்ரை பண்றேன். லஞ்சுக்கு மஷ்ரூம் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடியா பண்ணி வச்சிருந்தேன். காலையில தக்காளி, வெங்காயம் நறுக்கிட்டு மஷ்ரூம பார்த்தா சொதப்பிருச்சு. ஒரு மாரி கருப்பாயிடுச்சு. நானும் வாங்கிட்டு ஒரு 4, 5 நாள் ஆயிடுச்சு. அத செய்யாம விட்டுட்டேன். அது வேஸ்ட் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், சரி தேங்காய் பால் கஞ்சிக்கு அரைச்சேன்ல, அதையே சேர்த்து ஊத்தி நல்லா ஒரு புலாவ் மாரி செஞ்சாச்சு. நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. ஆனியன், வெள்ளரிக்காய், தயிரெல்லாம் ஊற்றி தயிர் பச்சடி வச்சாச்சு. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.